ரத்தன் டாடா இந்தியா தொழிலதிபரின் வரலாறை பார்ப்போம். ரத்தன் டாடா 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1937ஆம் ஆண்டில் பிறந்தார். ரத்தன் டாடா பல சாதனைகளை செய்துள்ளார். அவர் ஒரு நல்ல மனிதனும் கூட, ஒரு இந்திய தொழிலதிபரும் டாடா சன்ஸின் முன்னாள் தலைவருமாவார். இவர் 1990 முதல் 2012 வரை டாடா குழுமத்தின் தலைவராகவும் இருந்தார். அக்டோபர் 2016 முதல் பிப்ரவரி 2017 வரை அதன் இடைக்கால தலைவராகவும் பணியாற்றினார். அதன் அறக்கட்டளைக்கு இவர் தொடர்ந்து தலைமை தாங்குகிறார். இரண்டாவது உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் பெற்றார். நேவல் டாடாவின் மகனான இவர் கார்னெல் பல்கலைக்கழக கல்லூரியில் கட்டமைப்பு பொறியியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். மேலும் ஆர்வார்டு வணிகப் பள்ளியில் வணிக மேலாண்மை பெற்றார். 1961 டாடா குழுமத்தில் சேர்ந்து டாடா ஸ்டீல் தளத்தில் பணியாளரானார். ஆரம்பகால வாழ்க்கை 6037 மும்பை டாடா